1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 1 தக்காளி பழம், இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, தேங்காய் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி சேர்த்துருக்கேன். தேங்காய் ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லை. இப்போ புதினா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு போதும். இது ஆறின பிறகு அரைச்சிடலாம். கடுகு, உளுந்தம் பருப்பு, பெருங்காயம், கறிவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. சட்னி ரெடி, புதினா சட்னி ரெடி. 1 கப் கோதுமை, 1/2 கப் பச்சரிசி, 1/4 கப் உளுந்து எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா அலசிட்டு ஊற வச்சுருவோம். நம்ம ஊற வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, தோசை மாவு பதத்துக்கு குறைன்னு அரைச்சிக்குவோம். மாவு அரைச்சாச்சு. இதில் நம்ம வெங்காயம், முருங்கைக்கீரை, கேரட் எது வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வெங்காயமும் புதினாவும் சேர்க்க போகிறேன். அரைச்ச உடனே ஊற்றாமல் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து ஊற்றுனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதை புளிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம ஊற்றுவோம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 மிளகாய், சீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், புதினா ஒரு 15 லீவ்ஸ் வர்ற மாதிரி இதை அரைச்சிக்குவோம். இந்த மாவில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், நம்ம அரைச்ச பவுடர், ஒரு பெரிய வெங்காயம், மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு. மல்லித்தலைக்கு பதிலாக நீங்கள் முருங்கைக்கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் நைட் டின்னருக்கு செய்கிறதுனால கீரை சேர்க்கல. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து ஊற்றுவோம். உடனே ஊற்றுனா கொஞ்சம் பச்சை வாசனை வரும். 1/2 மணி நேரத்தில் கொஞ்சம் நல்லா ஊறிடும். இந்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்து அந்த மாவு டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1/2 மணி நேரம் கழித்து ஊற்றுவோம். மாவு ரெடி. நம்ம தோசை ஊற்றலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். தோசை ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. இதுக்கு புதினா சட்னி வச்சுருக்கேன்.